அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஐவழி மகிழனோடு இன்னும் நிறைய அரசியல் செய்திகள் இருக்கு இந்த வாரம் பேசுறதுக்கு. அதுல ஒரு 3 முக்கியமான செய்திகளை எடுத்து இன்னைக்கு பேசுவோம். அதுல முதன்மையா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கு பிறகு ஃபார்முலா 4 விளையாட்டுத்துறை அமைச்சர் நடத்துற ஃபார்முலா 4 பந்தயம், அதுக்கு பிறகு பர்னிச்சர் கடையில எல்லாம் போயிட்டு கொஞ்சம் பர்னிச்சர் உடைச்ச ஒரு கும்பல் இருக்கு, அதை பத்தியும் பேசுவோம். நல்ல வாருங்கள், இன்றைய இந்த வார அரசியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு புது திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் புதல்வன். இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உயர்கல்விக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி, ஊக்கத்தொகைன்னு சொல்லக்கூடாதோ சரி ஓகே, உரிமை தொகை மாதிரி 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை நீட்டிப்பு செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? இங்க இந்த சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிற திராவிட மாடல் அரசு அமைஞ்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பணத்தை நேரடியா பணம் கொடுக்கறது மக்களுக்கு. ஏன்னா இவங்க தேர்தல் நேரத்துல வாக்குக்கு பணம் கொடுத்து பழகிட்டாங்க. அப்போ அதை தாண்டி என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை தாண்டி அவங்க கட்சியால தொடர்ந்து கொடுக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம், ஆட்சி அதிகாரம் இருக்கு, அதை வச்சு தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து இவங்களோட ஊழல்ல மக்களையும் பங்குதாரரா மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வகுக்கப்பட்ட சில திட்டங்களா தான் இதை பாக்குறேன். முதல் திட்டம் என்னன்னா, இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய், அது உரிமை தொகைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு மாணவிகளுக்கு கொடுத்தாங்க. அப்போ அமைச்சர் என்ன பேசினாரு, துரைமுருகன் பேசினது எல்லாருக்கும் தெரியும். உங்க ஆத்தாளுக்கும் 1000 ரூபாய், உமாளுக்கு 1000, பொண்ணுக்கு 1000 வாங்கி வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு தெரியாம ரீசார்ஜ் பண்ணி யாருக்கு வேணாலும் பேசு, சினிமாவுக்கு போ. இது யாரோ ஒருத்தர் பேசினது இல்ல, மூத்த அமைச்சர், அது முதல்வரை விட மூத்த அரசியல்வாதி. முதல்வர் சிறு வயதுல இருக்கும் போதே இவர் மொழி போராட்டத்துல கலந்துகிட்டவர், சட்டமன்றத்துல உறுப்பினரா போனவர். 71ல இருந்து தொடர்ச்சியா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறார். 50 ஆண்டுகளை கடந்த இன்றைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரே ஒரு அரசியல்வாதி இவர் தான். அப்படி ஒரு பழுத்த அரசியல்வாதியானவர் இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அங்கிருந்து தான் நம்ம இந்த திட்டங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழ் புதல்வன் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல இருந்த இல்லத்தரசிகளுக்கு கொடுத்துட்டாங்க, மாணவிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க தொடாத 2 தரப்பு இருக்கு. ஒன்னு மாணவர்கள், இன்னொன்னு ஆண்கள். ஆண்கள் அவங்களுக்கு தான் டாஸ்மார்க்ல சரக்கு. அதுதான் வர இப்ப என்னன்னா, மாணவர்களை இதுல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு சில எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால சில கட்டுப்பாடுகளை வச்சு இவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு கொடுக்குறோம். அதுலதான் அரசு பள்ளியில படித்த கல்லூரிக்கு போற ஒரு மாணவருக்கு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப உண்மையிலேயே பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு வர மாணவருக்கு தேவை எதுவா இருக்கு, இலவசமான கல்வி கிடைச்சதுன்னா அதை விட ஒரு சிறந்த ஒரு சேவை அரசால வேற எதுவும் கொடுக்க முடியாது. மாணவர்கள் அவங்களே ஒரு கல்லூரியை கட்டி படிக்க முடியாது, அதுக்குதான் அரசு இருக்கு. அவங்களே மின்சாரத்தை தயாரிச்சு பயன்படுத்த முடியாது, அதுக்குதான் அரசு இருக்கு. அவங்களே மருத்துவமனையை கட்டி மருத்துவர்களை வச்சு மருத்துவம் பார்த்துக்க முடியாது, அதுக்குதான் அரசு இருக்கு. இதெல்லாம் தான் அரசு மேல நமக்கு இருக்கிற தேவைகள், அரசு கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது. ஆனா இதையெல்லாம் கொடுக்காம முழுக்க கல்லூரிகள் இருக்கு. கல்லூரிகள் எல்லாமே பணம், பெரிய அளவுக்கு பணம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. அரசு கல்லூரிகள் மிக குறைவு. இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா கல்லூரிகளின் எண்ணிக்கை எடுத்தா அரசு கல்லூரி அதிகமா, தனியார் கல்லூரி அதிகமா. தனியார் கல்லூரி அதுல இங்க இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாரும் எதுக்கு கல்லூரி நடத்துறாங்க? ரொம்ப எளிமையான கேள்வி. அவங்க அதாவது அதிகாரத்துல இருக்கிறவங்க கல்லூரி நடத்துறாங்கன்னா அரசு கல்லூரியை தரமா வச்சுக்குவாங்களா? ஏன்னா அவங்க ஒரு வணிகத்தை நடத்துறாங்க. இது வழியா ஒரு வணிகம் தான் நடக்குதுங்க. ஒரு வணிகத்தை நடத்தும் போது அரசு அந்த வணிகத்துல இருக்கும் போது, இவங்க கிட்ட அதிகாரம் இருக்கும் போது இதை நல்லா செயல்பட விடுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இதையெல்லாம் செஞ்சுட்டு, அதாவது அரசு கல்லூரிகளை குறைச்சிட்டு, அதோட தரத்தை குறைச்சிட்டு, அதுக்கு பதிலாக தனியார் கல்லூரிகளை இவங்களே கட்டிட்டு இவங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் வாங்கி கல்விக்கான ஊதியமா இவங்க வாங்குறது பல லட்சங்கள். இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம். இப்ப முக்கியமா பல விஷயங்களை தொட்டு காட்டினீங்க. அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்புல இருந்து என்ன கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் வருவாங்க, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாம் மக்களை சோம்பேறி ஆக்குற திட்டம், இதையெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பாதீங்க. இந்த திராவிட மாடல் சமூக நீதி அரசு என்பது மக்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணுது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த காசை வச்சுக்கிட்டு நீங்க அரசு பொறியியல் கல்லூரியோட தரத்தை மேம்படுத்துங்க, கல்வியை இலவசமா கொடுங்க. ஆனா அதை விட்டுட்டு மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்றீங்களே, அது பாத்தீங்கன்னா செலவு தான், கூடுதல் செலவு தான் இந்த அரசுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மக்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணி அதை வேற வழியில நாங்க ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனை அப்படின்னு எல்லாம் சில பேர் பேசுறாங்க. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் கூட ஒரு காணொலி உங்களால பார்த்து தொலைச்ச அந்த காணொலிய பார்த்தேன். இப்ப என்னன்னா, இவங்க பேசுறது ரொம்ப பழைய பழமொழிகள்லாம் இருக்கு இதுக்கு. அதாவது ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னா அவனுக்கு நீங்க மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது தான்
அவனோட பசியை உண்மையில நிரந்தரமா தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத பேசுறாங்க. நீங்க வந்து இப்ப பேருந்து, இலவச பேருந்து இருக்கு, எல்லாம் இருக்கு. இலவச பேருந்து எப்படி இருக்கு, அது 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 பேசணும்னா அது 5 நிமிடம் பேச வேண்டியிருக்கு, அதெல்லாம் தனியா வச்சிரும். இதெல்லாம் கிடைச்சாலும் இதை தாண்டி உங்களுக்கு தேவை இருக்கும். அதுக்கு வீட்டுல பாக்கெட் மணி எதிர்பார்க்க முடியாது, அதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். சிறப்பு. அதை பயன்படுத்திக்க அரசு உண்மையிலே சரியான அரசு, சரியா சிந்திக்கிற அரசு, இவங்களுக்கு மக்கள் நலன், மாணவர் நலன் தான் நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கும்? இந்த இடத்துல உங்களுக்கு உணவு, தரமான உணவு வேணுமா, உணவகங்கள்ல போய் சாப்பிடுறதுக்கு டோக்கன் மாதிரி கொடுக்கலாம். நீங்க எப்படி பேருந்துல போறதுக்கு டோக்கன் கொடுக்குறோம், அந்த மாதிரி கொடுத்தனா சத்தான உணவு சாப்பிடுற மாணவருக்கு உதவும். அவன் வேற எங்கேயும் அதை பயன்படுத்த முடியாது, வேற வழி இல்ல, அவன் அதை சரியா பயன்படுத்தி அவனுக்கான உணவை, அதை சரியான உணவு எடுத்திருப்பான். இல்ல ஏதாவது பயிற்சி, அதாவது விளையாட்டு திறன் மேம்பாடு பயிற்சியா இருக்கலாம், எந்த மாதிரி பயிற்சினாலும் பயிற்சி எடுத்துக்கிறாங்களா, அதுக்கான கட்டமைப்பை அரசு உருவாக்கி, அல்லது கல்லூரிகள், அவங்க படிக்கிற கல்லூரிகள்லயே அதை உருவாக்குறதுக்கு கட்டாயப்படுத்திட்டு, அதுக்கு தொகை தேவைப்படுதுன்னா அதுக்கு தொகை இல்லாம நீங்க படிக்கலாம், அதுக்கு அரசு உதவும். அரசு உங்களுக்கு இல்லைன்னா அரசே இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகள்லயும் உருவாக்கி, அல்லது பல்கலைக்கழகங்கள் வழியா இதை கொண்டு போய் மாணவர்கள் கொடுத்தா, உண்மையிலே இது மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறது மாதிரி அவங்க திறன்ல முதலீடு செய்யறது இதுதான் இன்வெஸ்ட் அப்படிங்கிறது. ஆனா இப்ப செய்யறது என்ன? 1000 ரூபாய் இவன் மேல போடுறது முதலீடு தான். எதுக்கான முதலீடு? அவன் திறன் மேம்பாடோ அவனுக்கான தரத்தை உயர்த்ததுலயோ மேம்பாடு கிடையாது, அதுக்கான முதலீடு கிடையாது. இது முதலீடு தான். எதுக்கான முதலீடு? 26 தேர்தல்ல வாக்குக்கான முதலீடு. அதாவது தேர்தல்ல வாக்குக்கு காசு கொடுக்கறத இப்பத்துல இருந்தே தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறீங்க. இதைதான் அண்ணன் சீமான் வந்து நேற்று மேடையிலேயே கூட பேசியிருக்காரு. இது வந்து அவங்க ஒரு கணக்கு எடுத்து பார்த்திருக்காங்க. இது ஏன் இப்ப நடக்குது? 24 தேர்தலுக்கு பின்னாடி இது கொண்டு வரப்படுறதுக்கான காரணம் என்ன? எல்லாத்தையும் முன்னாடியே செஞ்சவங்க செஞ்சிருக்கலாம் தானே? 3 ஆண்டு ஆட்சி முடிந்த பிறகு இதை செய்ய வேண்டிய காரணம் என்ன? 2021 தேர்தலையும் பார்த்தாங்க, 24 தேர்தலையும் பார்த்திருக்காங்க. அவங்களோட கணக்கின்படி மாணவிகள், இந்த பெண்கள், இதனால உதவித்தொகை பெற்ற பெண்கள் எல்லாரும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சில கணக்குகள் அப்படி காட்டுது. அப்போ யார் அவங்களுக்கு வாக்கு செலுத்தல, யார் இன்னும் அவங்களை நம்பல அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த திட்டமும் போகலங்கிறது இவங்களோட புரிதல். மாணவர்கள் இன்னும் இவங்க பக்கம் வரல. அப்ப இவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு அந்த வாக்குகள் எங்க போகுது அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு போகுது. அதனாலதான் பெரும்பாரியான வாக்குகள் இங்க வாங்கியிருக்கிறாங்க. 40 லட்சம் வரைக்கும் இப்ப வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா காரணம் இந்த மாதிரி சில தரப்புகள் கிட்ட இருந்து போற வாக்கு. அப்ப அதை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களை ஏதோ ஒரு வகையில ஈர்க்கணும். ஈர்க்கிறது எது ஈர்க்குது அவங்கள? நல்ல திறமையான சரியான தகவல்களோட பேசுற பேச்சுக்கள். அதுக்கு அங்க தட்டுப்பாடு இல்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை வளர்த்தெடுக்கும், உதயநிதி ஸ்டாலின் போன்ற மேடையில் பேச தெரியாத நபர்களை வளர்த்தெடுக்கும் திராவிடத்துக்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது. அப்ப வேற என்ன பண்ணுவாங்க? அவங்களை உள்ள கொண்டு வரதுக்கு அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இப்ப அவனும் ஒரு 2 ஆண்டு 1000 ரூபாய் மாதம் வாங்கிக்கிட்டாங்கன்னா அப்போ நமக்கு இந்த அரசு ஏதோ ஒரு வகையில பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலான்ற ஒரு நம்பிக்கையில, ஒரு எதிர்பார்ப்புல இதை தொடங்கிருக்காங்க. நான் வந்து ஒரு கன்க்ளூஷனா நம்முடைய உறவுகளுக்கு இதை சொல்றேன்னு, இப்ப வந்து இந்த அரசு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சு கல்லூரி படிக்க போற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்க போறாங்க. இப்ப நாம் தமிழர் தரப்புல இருந்து, இல்ல வேணாம், பொதுவாவே தமிழ் தேசியவாதிகள் தரப்புல இருந்து என்ன ஒரு கேள்வியை எழுப்புறோம் அப்படின்னா, நீங்க கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறத விட கல்வியை இலவசமா கொடுத்துட்டு போங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது அவனுக்கு ஏதோ ஒரு பாக்கெட் மணிக்காக செலவு பயன்படும். இதுக்காகலாம் போய் அவன் வந்து பெற்றோர்கள் கிட்ட நிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறாங்க. சரிதான். இப்ப கல்லூரி படிக்கிற ஒரு மாணவனுக்கு அதிகபட்ச செலவா எது இருக்கும்? நோட்டு புத்தகங்கள், பேனா, அதுக்கப்புறம் இன்னும் சில உபகரணங்கள். இதை வாங்கறதுக்கு தான் இந்த பணம் வந்து தேவைப்படுது. நீங்க படிக்கிற பசங்களுக்கு கல்வியை இலவசமா கொடுத்து, குறிப்பேடுகளை இலவசமா கொடுத்துட்டா இதற்கான அவசியமே இல்லாம போதே. ஆளுக்கு ஒரு கல்லூரி நடத்திக்கிட்டு அதையும் ஒழுங்கா நடத்தல. அது தொடர்பான ஒரு குற்றச்சாட்டும் சமீபத்துல எழுந்துச்சு. போலி பேராசிரியர்களை கணக்கு காட்டி கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்காங்க முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள். அரசு பொறியியல் கல்லூரிகளையும் தரமா நடத்தல. இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லூரிகளையும் அரசு பள்ளிகளையும் தர மேம்பாடு செஞ்சு அதுல படிச்சுட்டு வர பசங்களுக்கு இலவசமா கல்வி கொடுக்கலாம். நான் இன்னும் கூட ஒரு யோசனையை சொல்றேன்னு, கல்லூரிக்கு போயிட்டு வராங்க இல்லையா மாணவர்கள், அவங்க எல்லாருக்குமே, அதாவது ஆண் பெண் வேறுபாடு இல்லாம கல்லூரி போயிட்டு வர எல்லாருக்குமே பேருந்து கட்டணம் இலவசம். இல்லனா அவங்களுக்கு மட்டும் தனியாவே ஒரு பேருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான பேருந்து. இதுல வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவங்க எல்லாம் வந்து இலவசமா போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கலாம் இல்லையா? இப்ப பஸ் ஃபேர், இந்த நோட்டு புத்தகங்கள், இந்த எழுதுகோல், இதெல்லாம் வாங்குறதுக்கு தானே அவங்களுக்கு இந்த பணம் சரியா இருக்கும். அதுக்கு நீங்க இலவசமாவே கொடுத்துட்டு போலாமே. இதெல்லாம் பேருந்தை பொறுத்த வரைக்கும் நான் படிச்சப்பவே கூட டோக்கன் மாதிரி தருவாங்க. மாதத்துக்கு இத்தனை பஸ் பாஸ், பள்ளிக்கூட பசங்களுக்கு பஸ் பாஸ் இல்லாம டோக்கன் தருவாங்க. நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு வரதுக்கு அந்த டோக்கன்களை பயன்படுத்திக்கலாம். ஒரு டோக்கனை கொடுத்தீங்கன்னா ஒரு பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி 20 டோக்கன் 30 டோக்கன் ஏதாவது தருவாங்க. இப்போ அதெல்லாம் எதுக்குன்னா உங்க கல்வி சார்ந்து கூடுதலா பயணம் பண்ண வேண்டியிருக்கா, அப்ப நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நோக்கில தான் அது தரது. அந்த மாதிரி அதை நம்மளும் பயன்படுத்திருக்கோம். அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல. இங்க
இவங்க என்னன்னா மீண்டும் மீண்டும் இங்க மட்டும் இருக்குங்கிறாங்க. பல இடங்கள்ல இருக்கு. நீங்க எதிர்க்கிற பீகார் உட்பட எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை ஒரு பெரிய சாதனையா இன்னைக்கு நம்ம பேச முடியாது. உண்மையா தரத்தை வச்சு பார்க்கணும்னா தமிழ்நாட்டு பேருந்துகளின் தரம் மிக மிக குறைவா இருக்கு. அதான் மாசத்துக்கு ஒரு பேருந்து டயர் கழண்டு ஓடுது. நான் அண்மையில பெங்களூர் போயிட்டு வந்தேன். அவ்வளவு சிறப்பா இருக்கு. அவங்க அரசு, நானும் பார்த்திருக்கேன். அரசு பேருந்துலயும் போறேன், அரசு அந்த மெட்ரோலையும் போனேன், எல்லா பயணமும் மேற்கொண்டேன். நான் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அவ்வளவு சிறப்பா இருக்கு. உண்மையா சொல்லணும்னா இங்க சமூக நீதிங்கிறாங்க, பெண் உரிமைங்கிறாங்க. அங்க அத்தனை பேருந்துகள்ல நடத்துனரா பெண்கள் இருக்காங்க. எல்லாரும் போற பேருந்து தான், அங்க தனியா இந்த மாதிரி பேருந்துகள் விடல. அங்க இருக்கிற பேருந்துல பெண்கள் நடத்துனர்களா அத்தனை பேருந்துல நான் பார்த்தேன். நான் போனதே ஒரு 4 பயணம் போயிருப்பேன், பேருந்து பயணம். அதுல 2ல வந்து பெண்கள் தான் நடத்துனரா இருந்தாங்க. நல்லாதான் செயல்படுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? நான் 1-2 பஸ்ல ரொம்ப அரிதா தான் பார்க்க முடியுது. அப்ப உண்மையில நான் ஒரு வாரத்துல 4 பயணத்துல 2 இடத்துல என்னால பார்க்க முடியும். குறைந்தபட்சம் இந்த மகளிருக்கான இலவச பேருந்து விடுறாங்க இல்லையா, அதுலயாவது பெண் நடத்துனர்களா போடலாம். ஏன்னா பல பேருந்துகள்ல ஓசில தானே போற, உனக்கு என்ன அப்படின்னு வந்து நடத்துனர்கள் பெண்களை கொச்சையா பேசுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இதுல இன்னொரு அச்சப்பட வேண்டிய விஷயமும் இருக்குன்னு. இத சொன்னா வந்து படிக்க போற மாணவர்களை வந்து கேவலப்படுத்திடுறாங்க அப்படின்னு எங்க பேசுவாங்களோன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என் மனசுல இருக்கிற அச்சத்தை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்ப மாணவர்கள் கிட்ட நேரடியா பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இன்றைய சமூக சூழல்ல பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு கட்டுக்கடங்காம எல்லா இடத்துலயும் போதைப் பொருட்கள் புழங்கிட்டு இருக்கு. மெத்து, ஹெராயின், கொக்கைன், கஞ்சா இல்லாத ஊரே இல்லை. அதன் பிறகு மதுக்கடைகள் தாராளமா புழங்குது. சின்ன பசங்கள்ல இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் பாகுபாடே இல்லாம எல்லாருக்குமே மது விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல மாணவர்கள் கையில நேரடியா பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த சமூக கட்டமைப்பே அவங்களை தவறான வழிக்கு கொண்டு போயிருமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குல்ல. அச்சம் இருக்கலாம். இப்ப அதை நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க ஒரு பணத்தையோ இல்ல எதை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது அதை சரியா பயன்படுத்துறோம், தவறா பயன்படுத்துவோம். அந்த மாதிரி போறவன் அவன்கிட்ட பணமே இல்லைனாலும் எங்க இருந்தாவது பணத்தை வாங்கியாவது பண்ணுவான். அதனால அது ஒரு பக்கம், அந்த அச்சம் நியாயமானது, அதுல நியாயங்கள் இருக்கு. ஏன்னா இங்க நடக்கிற சூழலை நம்ம பாக்குறோம். கள்ளக்குறிச்சிகள் இன்னும் நிறைய உருவாக கூடாதுங்கிற நிலையில இருந்து நம்ம பார்க்கிறோன்றதை வைத்துக் கொண்டாலும் இதுல கூடுதலா நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு நீங்க திறன் மேம்படுத்தி கொள்ளதான் இந்த பணத்தை கொடுக்குறீங்கன்னா அதை எவ்வளவோ வகையில அரசு கொண்டு போய் சேர்க்கலாமே மாணவர்களுக்கு. ஏன் இந்த வகை அந்த வகையில செய்யும் போது இப்ப செலவிடுற இந்த தொகை இருக்குல்ல, இதுல ஓரளவிலான தொகையிலேயே அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு போய் சேர்த்த முடியும். அதுவும் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லாம எல்லாருக்குமே கூட கொண்டு போய் அதை சொன்னாதான் குலக்கல்வி திட்டத்தை வேற வழியில செயல்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குலக்கல்வி திட்டம்னா என்ன, திறன் மேம்பாட்டு பயிற்சினா என்ன அப்படிங்கிற வேறுபாடு கூட இவங்களுக்கு தெரியாதுதான். ஏன்னா சில ராஜாஜி மேல சொன்னது வந்து குலக்கல்வி சொன்னாங்க. கடைசியில அதெல்லாம் எங்க போய் நிற்கும், குலத்தொழில் நிற்கும். அதாவது இவங்க இன்னைக்கு செய்யறதுதான் குலத்தொழில். அதான் நம்ம இன்னொரு முன்னாடி காணொலியில கூட பேசிருந்தோம். எஸ் வி சேகர் சொல்லியிருக்காரு, உதயநிதி இப்போ துணை முதல்வர் ஆவாருன்னு சொல்றாங்க. அதுல எனக்கு எந்த தப்பும் தெரியல. எப்படி ஒரு செருப்பு தைக்கிறவர் மகன் செருப்பு தைக்கிறவரா இல்லையா, ஒரு அரசியல்வாதி மகன் அரசியல்வாதியா இருந்தா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இதுதான் குலத்தொழில். இப்ப குலத்தொழில வந்து ஆரியம் அரசியல் அப்படிங்கிறது குலத்தொழிலான இருங்க, ஆரியம் பின்பற்றுச்சுன்னா திராவிடமும் அதே தான் பின்பற்றுது. இதனாலதான் சொல்றோம் திராவிட சனாதனம்னு. அதனால அவங்களுக்கு வந்து அது புதுசும் கிடையாது. இப்போ இதுல திறன் மேம்பாட்டு கல்வி அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான சரியான கல்வி. அதுவும் நம்ம மிகச் சரியான காலகட்டத்தில் இதை பேசுறோம். இன்னைக்கும் நம்ம வந்து அலுவலகங்கள்ல வெளியே போகும்போது பல இடங்கள்ல பேச்சு என்னவா இருக்குன்னா, அங்க வந்து தொலைக்காட்சி வச்சிருந்தாங்கன்னா தொலைக்காட்சியில பிடிக்குதோ பிடிக்கல இன்னைக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் காட்டும் போது இந்த பதக்கப்பட்டியல் வருது, வந்த உடனே இவ்வளவு ஆண்டுகள் ஆகி இந்தியா இன்னும் ஒரு தங்கம் கூட வாங்கலையே அப்படின்னு எல்லாரும் புலம்புவாங்க. நான் சொல்லுவேன், ஏங்க இந்தியா வாங்குது, அது அந்த நமக்கு பெருமையா இல்லையா, அதெல்லாம் கூட ஓரமா வச்சுட்டு நான் சொல்றேன், இந்தியா வந்து தொடர்ச்சியா ஒரு போட்டியில வந்து தங்கத்தை வாங்கிட்டே இருந்துச்சு. தெரியுமான்னு கேக்குறேன், யாருக்கும் தெரியல. இந்தியா விடுதலை பெற்றதுக்கு முன்னாடியே ஹாக்கி போட்டினா இந்தியா தான் வெல்லும், இந்தியா தான் தங்கம் வாங்கும். ஹிட்லர் நடத்தினார்ல ஜெர்மனில, அப்போ ஹிட்லர் இருக்கும்போது ஒலிம்பிக்ஸ் நடத்தினார்ல, அந்த ஒலிம்பிக்ஸ்ல கூட இந்தியா தான் வென்றுச்சு. அவர் வந்து அவங்கள கூப்பிட்டு, ரொம்ப பெரிய ஃபேன் அவர் இந்திய ஹாக்கி அணிக்கு. ஹாக்கி அணியை கூப்பிட்டு அவர் வந்து அவங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சாரு. தன்ராஜ் பிள்ளை இவங்க எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருவோம். அதுக்கு அது இவங்க மேலாம் வந்து அவருக்கு ஒரு அவங்களுக்கு உலகம் முழுக்க இவங்க புகழ் பெற்று இருந்தாங்க. இந்தியா ஒரே ஒரு போட்டியில புகழ் பெற்று இருந்ததுன்னா அது ஹாக்கி தான். அப்படிதான் இருந்துச்சு இந்தியா. அப்போ அந்த ஹாக்கி இன்னைக்கு எந்த நிலைக்கு, இந்தியாவோட நேஷனல் கேம் ஹாக்கி. அதனாலதான் தொடர்ச்சியா வென்றதுனால அது நேஷனல் கேம் ஆயிருச்சு. அவ்வளவுதான், வேற ஒரு காரணமும் இல்ல. இவங்க இல்லைன்னா எதை வேணா வச்சிருக்கலாம், கில்லியை வச்சிருக்கலாம், எதை வேணா வச்சிருக்கலாம். இவங்க வச்சதுக்கு காரணம் அந்த காலகட்டத்துல உலக அளவுல இந்தியா அடையாள பெற்றது ஒரு போட்டியில அப்படின்னா அது ஹாக்கி போட்டியில. அதனால அது ஹாக்கியை வந்து இவங்க தேசிய விளையாட்டா வச்சுட்டாங்க. இப்போ அதுல கூட இன்னைக்கு வெல்ல முடியல. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அரையிறுதி வரைக்கும் போயிட்டு வெளியேறிடுது. இதேதான் தொடர்ச்சியா நடக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கிற காலகட்டத்தில் நம்ம இதை பேசும்போது, இந்த திறன் மேம்பாட்டு கல்வி இருந்திருந்தால் இந்த நிலை இன்னைக்கு இருந்திருக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டா நான் சொல்லணும்னா, அமெரிக்காவில் நான் இருந்தும் வாழ்ந்தும் பார்த்திருக்கிறேன்.
அங்க விளையாட்டுகளுக்கான திறன் கல்விகளுக்கான அந்த ஒரு கட்டமைப்பை அவங்க எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்கள கூட விடுங்க, அது ஒரு வேற மாதிரியான நாடு, அவன் வச்சிருக்கான், அது அவனோட திட்டம். அது வந்து மேற்கத்திய நாடு, மேற்கத்திய பண்பாடு, சிந்தனை முறை, அது வேற, அது அப்படி இருக்குன்னு கூட வச்சுக்கோ. நீங்க கிழக்கு சிந்தனை முறையிலேயே பாத்தீங்கன்னா சீனாவும் இதே நிலையில தான் ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவங்க ஆனா உணர்ந்தாங்க, அதை சரி செய்யணும்னு நினைச்சாங்க, அதுக்கான திட்டங்களை தீட்டினாங்க, சரியா முதலீடு செஞ்சாங்க. அதுதான் முதலீடு செஞ்சாங்க. பதக்கப்பட்டியல்ல 1வது 2வது இடத்துல தொடர்ச்சியா இருக்காங்க. இது சாதனை. ஒரு அரசு எண்ணி சரியா செஞ்சு மேல வந்து வென்று காட்டிட்டான். ஏன்னா சீனர்கள் வந்து அவங்கள மாதிரி பெரிய, அதாவது உடல் தகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமாவோ ரொம்ப வலுவாவோ இருப்பாங்களா? அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க இன்னைக்கு எல்லா போட்டியிலையும் மேற்கத்திய நாடுகள், குறிப்பா அது இந்த ஓட்டப்பந்தயங்கள்னா கருப்பு என்ன சொல்றது, ஆப்பிரிக்கா, இந்த கருப்பினத்தவர் தான் வந்து நிறைய வெல்றதை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ அவங்களுக்கு ஈடு கொடுத்து ஓடுறாங்க. நீங்க இன்னைக்கு இல்ல, கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாவே மௌரிஸ் கிரீன் ஒருத்தர் வென்றுட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில இருந்தே, அதுக்கு பிறகுதான் உசைன் போல்ட்லாம், அந்த மௌரிஸ் கிரீன் காலத்துல இருந்து உசைன் போல்ட் காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடைசியா ஒரு 8 பேர் 10 பேர் ஓடுவாங்கல்ல, கடைசி இறுதி ஓட்டம் 100 மீட்டர் 200 மீட்டர்லாம், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீனராவது இருக்காங்க 20 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி கிடையாது. எப்படி வந்தாங்க? ஓட்டப்பந்தயத்துல எப்படிங்க சீனர் வந்தாங்க? இப்போ அந்த மாதிரி திறன் மேம்பாட்டு கல்வி அங்க இருக்கு. இவனுக்கு நல்லா ஓட வரும்னா அவனை ஓட்டப்பந்தயத்துல உலக அளவுல கொண்டு போய் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த நாடு அவன் மேல முதலீடு செஞ்சு அவனை பெரிய அளவுக்கு அங்கீகரிச்சு அங்க கொண்டு போய் நிறுத்துது. ஆனா இந்தியா நல்லா ஆடுறவனை கூட தெருவுல படுக்க வைக்குது. ஒரு கட்டமைப்பே இல்லாம அவன் ஒலிம்பிக்ஸ்ல போய் கலந்துக்கிறதுக்கு அவனுக்கு தேவையான இந்த கருவிகள், பொறிகள், இதை வாங்குறதுக்கு கூட அவன்கிட்ட காசு இல்லாம, அதுக்கு கூட உதவி இல்லாம ஒரு கட்டமைப்பா இந்த நாடு வச்சிருக்கு. கேட்டா ஒன்றிய அரசுமான, ஒன்றிய அரசு தான் இதை செய்யுதுல. நீ ஒரு 10 பேரை, நீ எல்லா போட்டியும் வேணாம், ஒரு 10 போட்டி, அங்க இருக்கிற 100 போட்டினா அதுல ஒரு 10 போட்டியை தேர்ந்தெடுத்து 10 போட்டியில அடுத்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில இருந்து குறைஞ்சது உலக தரத்துல நான் ஒரு 10 பேரை உருவாக்குறேன். ஒரு 100 பேரை உருவாக்க முடியாதா? எவ்வளவு பெரிய நாடு, 8 கோடி பேர் 10 கோடி பேர் இருக்கிற நாடு, ஒரு 100 பேரை உருவாக்க முடியாது? தாராளமா உருவாக்கலான்னு அதைத்தானே நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தனித்திறன் மேம்பாட்டு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு. அதைத்தான் ஒருத்தர் நக்கல் பண்றாரு. இங்கெல்லாம் வந்து சில பேர் உங்களை படிக்க வேணாம், உனக்கு ஓடுறது விருப்பமா ஓடுன்னு சொல்லிடுவேன், ஊர் சுத்துறது விருப்பமா ஊர் சுத்துன்னு சொல்லிடுவேன். அதாவது ஒரு சாத்தியமே படாத கனவு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க சீனா இதை சாதிச்சு காட்டியிருக்கு அப்படின்னு. இதைத்தானே நாங்களும் சொல்றோம். நாங்க யாரையும் படிக்க வேணாம்னு சொல்லல. எளிமையா சொல்லனா ஊரை சுத்தி பாருன்னு அண்ணன் சொன்னது இருக்குல்ல, சுற்றுலா. அது சுற்றுலா இந்த புத்தகத்திலேயே இருக்கும். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இதுல நான் படிச்சிட்டேன், அவங்க படிக்க சொல்ல, அவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா விரிவா இதை பத்தி பேசினா, இதை ஒவ்வொன்றையும் நம்ம விரிவா கூட பிறகு பேசுவோம். அதை பேசுனீங்கன்னா சுற்றுலாக்கு சுத்தி பாரு அப்படின்னு சொல்றது என்னன்னா, வெறும் போற சுத்தி பாக்குற வர இல்ல, நீ அடுத்த முறை அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு போகும்போது அதோட முழு வரலாறு சொல்ற அளவுக்கு சுத்தி பார்க்கணும். ஆமா, அதுதான் உண்மையான பயிர். மாமல்லபுரத்தை சுத்தி காட்டுறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற கோவில் சிற்பங்களோட வரலாறு என்ன அப்படிங்கறத சொல்லி தந்துதான் ஆகணும். இதுல நீங்க இன்னைக்கு போங்கல, இந்த என்ன சொல்றது, அங்க போனீங்கன்னா கைடுன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா, அது கைடுக்கு வந்து தூய தமிழ் சொல் பதவன் நினைக்கிறேன். இந்த பதவர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கண்ணாபின்னா கட்டுக்கதையை சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கும் அவங்க மண்டையில இருக்கிறது ஆரிய இல்ல திராவிட சிந்தனை முறை. அது இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது அபத்தமான கதைகளை கொண்டு சொல்ல போனா அந்த மாமல்லபுர சிற்பங்களை பத்தி அப்டேட்டடான எத்தனையோ வரலாற்று தகவல்கள் வந்துருச்சு. இப்ப ரொம்ப நாளா அங்க இருக்கிற அந்த பெரிய சிற்பம் இருக்குல்ல, யானை ஒரு பூனை தவம் பண்ற மாதிரி இருக்கும்ல, இந்த சிற்பத்தின் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொன்னாங்க. அர்ஜுனன் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து பாஸ்து பதாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அம்பை வாங்குறதுக்காக தவம் பண்ணாரு, அதுதான் அந்த சிற்பம் அப்படின்னாங்க. ஆனா அந்த சிற்பத்தை மயிலை சீனி வேங்கடசாமி ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஒரு சமண கதையை விரிவா சொல்லுது அப்படிங்கறத சொன்னாரு. அதன் பிறகு அதுக்கும் மேல இன்னைக்கு ஒரு ஆய்வு செஞ்சு விரிவா புத்தகமே போட்டுட்டாங்க, காலச்சூடல வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அப்டேட்டே ஆகாம அரைச்சமாவையே திரும்ப 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 போறவங்களுக்கு எல்லாம் அதே கதையை, தவறான வரலாறையே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தம்பி, 10-15 வயதுல ஒருத்தர் அங்க போயிருப்பாரு, அவருக்கு சிலர் சொல்லி கொடுத்திருப்பாங்க, அவர் அப்படியே அங்கேயே சுத்தி வந்திருப்பாரு. அப்ப அவருக்கு சொல்லப்பட்ட கதையை 65 வயசுலயும் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்களுக்கு இவர் வந்து 50 years எக்ஸ்பீரியன்ஸ் கைட் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கொடுத்து கூட்டு போவாங்க. அவன் பாட்டு அடிச்சு விடுவான். இல்ல நிறைய நடந்திருக்கு, நானே நேரடியா பாத்திருக்கேன். தஞ்சை பெரிய கோயில் நானும் பார்த்தேன். கண்டபடி கதை சொல்லுவாங்க. வெள்ளக்காரன்லாம் வந்து நம்மளை பார்த்து இழிவா சிரிச்சுட்டு போற நிலைக்கு இவங்க நம்மள கொண்டு போயிருவாங்க. உண்மையான வரலாறு என்ன, அங்க இருக்கிற கல்வெட்டுகள் என்ன சொல்லுது, அது சொல்லப்பட்ட வரலாறு என்ன, அதுல எது புனைவா இருக்கலாம், எது உறுதி செய்யப்படாத தகவல், இது எல்லாம் தெரிந்த ஒருவர் தான் அங்க சரியான பதவரா இருக்க முடியும், கைடா இருக்க முடியும். இந்த ஏதாவது இப்ப சுற்றுலான்னு எடுத்தா நம்ம ஒரு 5 நிமிடம் பேசிட்டோம். இந்த அளவுக்கு சிந்தனை இருக்கணும். இதெல்லாம் இல்லாம அப்படியே சுத்தி பாருன்னு சொன்னாங்க, போய் சுத்தி பார்த்தனா அப்படின்னா இந்த பைத்தியங்கள் எல்லாம் வந்து என்னன்னா, உனக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குற மண்டை இருக்கிறதுனால தான் இப்படி பேச. கல்வி வேணும், படிக்கணும் அப்படின்னா
நூல்கள்ல முதலீடு செய்யணும். இந்த நூல்களை வாங்கி கொடுக்கலாமே அரசு, ஏன் அதை செய்யல? அதான் சொல்றேன், ஒவ்வொரு ஊருக்கும் நல்ல நூலகத்தை அமைச்சு கொடுக்கலாமே, ஏன் அதை செய்யல? எப்படி இருக்கு இன்றைக்கு? வாங்க நீங்க, நூலகங்கள் இருக்குல்ல, சென்னையில எங்கேயும் பெருசா கிடையாது. இருக்கிற 1-2 பழைய வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இருக்கிற நூலகங்களை தவிர புதுசா பெருசா ஒன்னும் உருவாக்கப்படல. அண்ணா 100ஆண்டு நூலகம் பாங்க, போய் பாருங்க அது என்ன நிலையில இருக்குன்னு. அதை விட இன்னும் மேம்பட்ட பல நூலகங்கள் இருக்குல்ல, உலக அளவுல உலக தரத்துல உருவாக்கலாம்ல, நினைச்சா பண்ண முடியும் தானே. கலைஞர் 100ஆண்டு நூலகம் கட்டினீங்க, எந்த நிலையில இருக்கு? மழை பெஞ்ச உடனே தண்ணி உள்ள வந்துருச்சு. இதுதான் உங்களோட நூலகம் கட்டுறதோ இல்ல உங்களோட கட்டுமானங்களின் தரம் இதுதான். நான் இன்னொரு சோகமான நிகழ்வு சொல்லட்டுமா? அண்ணா 100ஆண்டு நூலகம், கலைஞர் 100ஆண்டு நூலகம், இதையெல்லாம் விடுங்க. சென்னையில தரமணில ரோஜா முத்தையா செட்டியார் நூலகம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இப்ப இடிச்சுட்டு திரும்ப கட்டிட்டு இருக்காங்க. போன வாட்டி பெஞ்ச மழையில 200 புத்தகங்கள் அழிஞ்சு போச்சு. இப்ப 200 புக்கு, அது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு சாதாரணமா கேட்கலாம். அந்த நூலகத்தோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு அந்த 200 புத்தகங்களின் மதிப்பு என்னங்கிறதும் கட்டாயம் தெரியும். ரோஜா முத்தையா அப்படிங்கிற தனி நபர் ஒருத்தர்ன கடந்த 200 ஆண்டுகளின் தமிழ் பதிப்பு வரலாற தனி ஒரு மனுஷனா சேகரிச்சு வச்சிருந்தார். ஒரு பிட்டு நோட்டீஸ், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல நடக்கிற நாடக நோட்டீஸ் இருக்கு தெரியுமா, அது முதல் கொண்டு அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலாக பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் புத்தகம் அந்த நூலகத்துல தான் பாதுகாக்கப்படுது. சிக்காகோவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி விலைக்கு வாங்கி இதை நாங்க அங்க கொண்டு போய் ஒன்னும் ஆக போறது இல்ல, நீங்க இங்கேயே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த நூலகத்துக்கு நிரந்தர கட்டிடம் கொடுக்கறதுக்கு பல ஆண்டுகள் இழுத்தடிச்சாங்க. அதெல்லாம் 2015 ஒரு வெள்ளம் வந்துச்சு தெரியுமா, அப்ப பல புத்தகங்கள் போச்சு. போன வருஷம் பெஞ்ச மழையில ஒரு 200 புத்தகங்கள் நாசமா போச்சு. அங்க எப்படி நூல்கள் எடுக்கிறது எப்படின்றது தெரிஞ்சாலே உங்களுக்கு எல்லாம் போன உடனே எல்லாம் போய் ஷெல்ஃப்ல இருந்து புக் எடுக்க முடியாது, எல்லாம் போவே முடியாது. நீங்க ஒரு இடம் இருக்கும், ஒரு கூடம் மாதிரி ஒரு உட்கார வச்சிருவாங்க, அங்க நீங்க உட்காரணும். நீங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்க தேடி கொண்டு வந்திருக்கீங்க பேர் என்ன, அந்த புத்தகத்தின் பேரை சொல்லணும். இல்லன்னா அங்கேயே கணினிகள் வச்சிருப்பாங்க, அந்த கணினிகள்ல போயிட்டு தேடி பார்த்துட்டு இந்த நூல்கள் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட செய்திகள் எல்லாம் திரட்டிக்கிட்டு அந்த நூல்களை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அங்கேயே உட்காந்து நீங்க படிக்கணும். அதுவும் ஒரு நான் வந்து ஆய்வுக்காக போறேன், எனக்கு வந்து ஒரு 10 புத்தகங்கள் தேவைன்னு பட்டியல் கொடுத்தனா 10 புக்ல எத்தனை தர மாட்டாங்க, 3 தருவாங்க, 4 தருவாங்க. அதை படிச்சு அதுல இருந்து குறிப்பு எடுத்துட்டு பிறகுதான் மற்ற நூல்கள் வரும். அது போன மழையில நனைஞ்சு 200 புக்கு வீணா போச்சு. அதுக்கு காசு ஒதுக்கி நூலக கட்டிடம் கட்டி தர்றதுக்கு இந்த அரசுக்கு மனசு வரல. ஆனா இவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக ஓட்டர்ஸுக்கு இப்பவே 1000 ரூபாய் காசு. வரலாறு எப்படி எல்லாம் அழிய விடுறாங்க பாருங்க. இன்னும் பட்டியல் போட்டு சொன்னா இது மாதிரி 100 விஷயங்கள் இருக்கு, நூலகங்களாகட்டும் புத்தகங்களாகட்டும். இதுதான் வந்து இந்த திறன் மேம்பாட்டு, தனித்திறன் மேம்பாட்டுல இல்ல அதுல முதலீடு செய்யணும்னு நினைக்கிற ஒரு அரசு செய்யக்கூடிய பணிகளா இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி, இந்த அளவுக்கு சிந்தனை இருந்தா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் திராவிடத்தை அதனால அத இதுக்கு மேல இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. கல்வியை இலவசமா கொடுத்தா இதுக்கெல்லாம் வந்து அவசியமே இல்ல, தேவையே இல்ல. இதை தொட்டு இன்னொரு விஷயம் இருக்கு, அதோட சேர்த்தே கூட இதை முடிச்சு வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, வருகின்ற ஆகஸ்ட் 31ஆம் தேதி சென்னையில ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடக்க போகுது. அதை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை பாத்தீங்களா? தரமான கேள்விகளை கேட்டு இருக்கிறார் அண்ணன் வந்து இப்ப இல்ல, இது ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சு, அதுக்கான வேலைகள் நடந்தது. அப்பவே வந்து இதை நடத்துனீங்கன்னா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னார் அண்ணன். அதுதான் இப்பவும் எதிர்ப்பா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். சரிண்ணா, என்னன்னா இங்க எவ்வளவோ சிக்கல் இருக்கு. அரசு பேருந்து சரியில்லை, சாலைகள் சரி, அதெல்லாம் கூட விடுங்க, சாலைகள் சரியில்லை. இப்ப இங்க இருக்கிற சாலையில இவங்க வந்து ஃபார்முலா 4 நடத்துறாங்க. உண்மையில ஃபார்முலா 4 நடத்துறதுக்கான தகுதியான சாலைகளா தான் சென்னை சாலைகள் இருக்கா? நம்மளும் ஓட்டிட்டு தான் இருக்கு. இல்ல அந்த பந்தயம் நடக்கிற சாலையை செட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி சரி பண்ணிருக்காங்க. இப்ப அது சரி பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்தயத்தை நடத்த போறாங்க. அப்போ அந்த சாலைகள் முதன்மை சாலை தான், அதனால அது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே வச்சுக்கோங்க. உட்சாலைகள் எவ்வளவு கேவலமா இருக்கு. நீங்க இதுக்கு செலவிடுற காசை அதுக்கு செலவிடலாம்ல அப்படின்னு கேக்குறது ஒரு மக்கள் நலன் சார்ந்த கேள்வியா இல்லையா? சங்கி ஏதாவது இது ஃபார்முலா 4 நடத்துற நீ மங்கி, நான் சங்கியா? அரசை எதிர்த்து கேள்வி கேட்டாலே நீங்க சங்கி தான். அதான் திமுக எதிர்க்கிற எல்லாரும் சங்கி. நான் முன்னாடி எதிர்த்த எல்லாரையும் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க, இப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதானே அண்ணன் வந்து சில கேள்விகளை கேட்டு இருக்கிறாரு. நாம அந்த கேள்விகளை மக்கள் முன்னாடியும் வைப்போம். அதுல இருக்கிற நியாயத்தை அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாததால் ஓய்வு பெறும் வயதை 58 60 ஆக்கியதோடு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு நிதி நிலை மிக மோசமாக உள்ள நிலையில் ஆடம்பர மகிழுந்து பந்தயம் தேவைதானா? சரியான கேள்வி. அதாவது போன தேர்தல் அறிக்கையில தான் சொன்னாங்க, 2021 தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த 1 வருஷம் கழிச்சு அன்றைய நிதி அமைச்சராக இருந்த ஐயா பிடிஆர் வந்து என்ன சொன்னாரு? இல்ல முடியாது, நிதிநிலை வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஓய்வு பெறும் வயதை 58 60 வரைக்கும் ஏத்திட்டாங்க. ஏன்னா சமாளிக்க முடியல, நிதிநிலையை வந்து சமாளிக்க முடியல. ஆக இப்படிப்பட்ட சூழல்ல உங்களுக்கு ஆடம்பர மகிழுந்து ஃபார்முலா 4 கார் ரேஸ்
தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. அடுத்துதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மின்சார வாரியம் பல கோடி கடனில் இருக்க அதை சமாளிக்க மின்சார கட்டணத்தை ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகளில் 3 முறை ஏற்றி அடித்தட்டு நடுத்தர குடும்பங்களை வதைத்துக் கொண்டு இந்த பகட்டு போட்டி தேவைதானா? இன்னைக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கரண்ட் பில் வந்துருச்சு. தொடர்ந்து 3 வருஷம் மின் கட்டணத்தை உயர்த்தி உயர்த்தி இந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுட்டாங்க. பெருமையா பேசிக்கிறாங்கல்ல, நாங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இலவச பேருந்து மூலமா மகளிருக்கு மாசம் மாசம் ஒரு 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் சேமிப்பாயிருக்கு அப்படின்னு எல்லாம் பெருமை பேசிக்கிறாங்கல்ல. இப்ப அந்த காசை எல்லாம் மின் கட்டணத்தை உயர்த்தி அப்படி புடிங்கிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் உரிமை தொகையா? இப்படி கொடுத்துட்டு இப்படி புடிங்கிறது. மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் காசு கொடுக்கறேன்னு நீங்க உங்களோட தேர்தல் வாக்குறுதியில சொல்லல இல்லையா? அதை இப்ப செய்றீங்க. ஆனா தேர்தல் வாக்குறுதியில சொன்னது என்ன? மாதம் இப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிற மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறைன்னு மாத்துவோம். நீங்க அதை ஏன் மாத்தல? அதை மாத்தினா இவங்களுக்கு வருவாய் இப்ப குறைஞ்சிரும். ஆனா அதை பத்தி கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக அதுல ஒரு பகுதி, அதாவது அதை அப்படியே வச்சுக்கிறது, அதுல ஒரு பகுதியை மக்களுக்கு இப்படி கொடுத்துட்டா நான் தான் உனக்கு காசு கொடுத்துட்டேன்ல, இப்ப நீ எனக்கு கேள்வி கேட்காத. ஆனா வருவாய் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? மாதம் மாதம் கணக்கு எடுத்தா மின் வாரியத்துக்கு குறைஞ்சிருமா? மின் வாரியத்துக்கு தான் குறையும். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நாம போன வாரம் தான் பேசி இருந்தோம். அதானி செஞ்ச 6000 கோடி நிலக்கரி ஊழலாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. என்னன்னா அதானி கிட்ட இருக்கிற ஒப்பந்தத்தை நிறுத்திட்டு இவங்களா உற்பத்தி செய்யற நிலைக்கெல்லாம் அது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இது அரசங்கி அரசு, பாஜகவின் பி டீம் இல்ல மெயின் டீம். அதான் அண்ணன் சீமான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அதானி யாரு? மோடியோட நண்பர். அதானி இன்னைக்கு மின் வாரியம் யார்கிட்ட இருந்து மின்சாரம் அதிகமா கொள்முதல் செய்து? அதானி கிட்ட இருந்து. அப்போ மோடிக்கு நெருக்கமா இருக்கிறவர்கிட்ட இருந்து திராவிட மாடல் அரசின் மின் வாரியம் எதுக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்யுது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க கொள்முதல் கூட செஞ்சுட்டு இதுல நான் சொன்ன இடத்துலயே நான் நிக்கிறேன். என்னன்னா இவங்க 2 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிறத மாதம் ஒரு முறை கொண்டு வருவேன். அது வாக்குறுதியை நிறைவேற்றல. சொல்லாதத மக்கள் கேட்காததை ஏன் செய்றீங்க? இது மக்களை நெரிக்குது. 2 மாதத்துக்கு ஒரு முறை 5000 இருந்து 10,000 வரைக்கும் ஓரளவுக்கு நடுநிலைமையா கொஞ்சம் இந்த சில பொறிகளை, அதாவது ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இதுக்கு ஆவர காசு 5000 இருந்து 10,000 வரைக்கும் வந்துருது இவங்க இன்னைக்கு போட்டிருக்கிற கட்டணத்தின் அடிப்படையில. அப்ப இந்த அளவுக்கு காசு செலவு பண்றோமே, அதை நீங்க மாதம் ஒரு முறைன்னு குறைச்சா இதை பாதிக்கு மேல குறைஞ்சிரும். அப்ப பெரிய இது மக்களுக்கு இன்னைக்கு நெரிக்கிற இந்த சூழல் கொஞ்சம் குறையும், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பயன் தரும். அப்ப அதை செய்யாம அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம திரும்ப திரும்ப கேட்கறது வாக்குறுதி. நீ தானே சொன்ன செய்யறேன்னு வாக்குறுதி, அப்ப ஏன் செய்யல? 90 விழுக்காடு செஞ்சிட்டோம், 80 விழுக்காடு செஞ்சிட்டோம், 95 விழுக்காடு செஞ்சிட்டோம். இந்த லட்சணத்துலதான் செஞ்சிருக்கோம். சரிண்ணா, அடுத்துதான் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நம்ம முன்னாடி பேசின தலைப்போட ஒட்டிய கேள்வி இது. என்ன அப்படின்னா, அரசு பள்ளிகளின் அடிப்படை கட்டமைப்பை சீரமைக்க தனியார் முதலாளிகளிடம் கையேந்தும் அளவிற்கு தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டு நிதிநிலை மிக மோசமான நிலையில் உள்ளது. ஆடம்பர மகிழுந்து பந்தயம் தேவைதானா? இப்ப நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன்ல அரசு பள்ளிகளை சீரமைக்கிறதுக்காக அரசு பள்ளியில் படித்து இன்றைக்கு ஒரு உயர் நிலையில இருக்கிற முன்னாள் மாணவர்கள், தொழிலதிபர்கள் கிட்ட இருந்து நிதியை வாங்கி நாங்க மேம்படுத்த போறோம்னு சொன்னாங்க. யார் அதை நடத்துறவர்? யார்? எனக்கு நினைவில்லை. வேணு சீனிவாசன். டிவிஎஸ் தானே? இதுக்கெல்லாம் மட்டும் பார்ப்பனர்களோட சேர்ந்துக்குவாங்களானே? இன்னைக்கு சிலை திருட்டு கண்டுபிடிச்சதா சொல்லப்படுற அந்த அதிகாரி இருக்கிறாருல, பொன் மாணிக்கம். ஆமா, அவர் வீட்டுல சிபிஐ ரெய்டு நடந்திருக்கு, சோதனை நடந்திருக்கு. ஆமா, அந்த சோதனை நடந்த உடனே சிலை திருடினதே அவர் தான் இங்க திராவிட கூடாரம் பேச தொடங்கிருச்சு. நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க சரி அவரும் சிலை திருடினார்னே வச்சுக்கோ, ஆனா சிலை கட்டாயம் திருடினார்னு ஓரளவுக்கு நிறுவப்பட்டு செய்திகள் வந்தது அன்னைக்கு யாருன்னா வேணு சீனிவாசன் பத்தி. அந்த வேணு சீனிவாசனை கூட்டிட்டு வந்ததுதான் உங்களுக்கு. அப்போ இன்னைக்கு சிலை திருட்டுக்கு ஒரு அதிகாரி மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, இல்ல அவர் வீட்டுல சோதனை நடக்குது, அவர் மாட்டினாருன்னு சொல்ல முடியாது, சோதனை நடக்குதுன்னா உடனே நீங்க அவர் தான் சிலையை திருடினாருன்னு சொல்றீங்க. ஆனா சிலை திருடினதா நிறுவப்பட்ட ஒரு நபர் அவர் திரும்ப கொடுத்துட்டதாகவும் ஏதோ அந்த காலத்துல செய்திகள் வந்துச்சு. இதெல்லாம் சொன்ன அந்த நபரை கூட்டிட்டு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நடத்துறீங்கன்னா நீங்கள் யார்? சரி அது பாத்தீங்கன்னா வேற டாபிக். இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அரசு பள்ளிகள் சிதிலம் அடைஞ்சிருக்கு, ரொம்பவும் தரம் குறைஞ்சிருக்கு, நாங்க அதை மேம்படுத்த போறோம். ஆனா அந்த அளவுக்கு எங்க கிட்ட காசு இல்ல அப்படிங்கிறதுக்காக பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள், தொழில் அதிபர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையும் காசு வாங்கி மேம்படுத்துறீங்க. இந்த நிலைமையில இருக்கிற அரசுக்கு இந்த ஆடம்பர மகிழுந்து பந்தயம் தேவைதானா அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் கேட்டு இருக்கிறாரு. நான் இது கூடவே இன்னொரு துணை கேள்வியும் கேட்கிறேன். இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அந்த பணத்தை வச்சே நீங்க அரசு கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மேம்படுத்தலாமே. எதுக்கு நீங்க போய் வேணு சீனிவாசன் கிட்டையும் தனியார் முதலாளிகள் கிட்டையும் கையேந்துறீங்க? அப்ப ஒரு ஒரு தெளிவான சிந்தனையோட தான் இந்த அரசு நடக்குதா அப்படிங்கிற சந்தேகமா இருக்குன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா,
மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால்தான் வாழவே முடியும் என்ற வறுமையான சூழலில் மக்களை வாட வைத்துவிட்டு வீண் ஆடம்பர மகிழுந்து பந்தயம் யாருடைய விருப்பத்திற்கெனங்க நடத்துகிறீர்கள்? யாருடைய விருப்பத்திற்கு இணங்க நடத்துகிறீர்கள்? இதுதான் அது. என்னன்னா அதுல சொல்ல வர செய்தி என்னன்னா, 1000 ரூபாய் கொடுத்தாதான் நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற நிலையில மக்களை வச்சிருக்கீங்க. நீங்களே தான் சொல்றீங்க, அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு அதுக்கு பயன்படுது, இதுக்கு பயன்படுது. யாருக்கு? இல்லத்தரசிகளுக்கு, மாணவிகளுக்கு, இப்ப மாணவர்களுக்கு. இப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறீங்க இல்லையா? அப்போ அவங்க உங்களை நம்பி ஒரு 1000 ரூபாய்க்காக காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அரசுக்கு கேவலமா இல்லையா? கண்டிப்பா. இப்படி எதுக்காக இந்த 1000 ரூபாய் இல்ல எவ்வளவு தொகைனாலும் இன்னைக்கு எதுக்காக பெரும்பாலும் பயன்படுது அப்படின்னா, கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் பெரிய அளவுக்கு செலவாகுது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு செலவு இது ரெண்டுத்துக்கு மட்டுமேங்க. அப்போ அதுக்கே பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறவங்க கூட இன்னும் கூடுதலா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே இந்த செய்திகளுக்காக தான். இதை தாண்டினாதான் வீடு கட்டுறது, ஒரு சொந்த வீடு வேணும், இந்த ஆசைக்கு அவங்க போறதுக்கே இதையெல்லாம் நிறைவு காண வேண்டியிருக்கு. அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல நீங்க யாருக்காக நடத்துறீங்க? ஃபார்முலா 4ங்கிறது உண்மையா கேட்கிறேன் நானு. இதே மாணவர்களையோ இல்ல யாராவது இல்லத்தரசிகளையோ யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க. இயல்பா சமூகத்துல இருக்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஃபார்முலா 4னா என்ன, இதுக்கு முன்னாடி யார் ஓட்டி நீங்க பாத்திருக்கீங்க, கேளுங்களேன். எந்த இடத்துல எந்த ஊர்ல நடக்கும்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த விளையாட்டு போட்டியை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய அளவுக்கு ஒண்ணுமே தெரியாது. 20 ஆண்டுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இதை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல பேசு பொருளாச்சு. காரணம் என்ன தெரியுமா? அஜித் குமார் 2004 தான் நினைக்கிறேன். நான் கல்லூரியில இருந்த காலகட்டம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அதனால அவர் அப்போ ஃபார்முலா 3 ஓட்டுனர் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் GBF3 சொல்லுவாங்க, கிரேட் பிரிட்டன் ஃபார்முலா 3 நினைக்கிறேன். அது அப்போ ஓட்டின மாதிரி என் நினைவு. ஃபார்முலா 3 ஓட்டினார், அது உறுதியா தெரியும். அவர் கடைசியில ஃபார்முலா 2 வரைக்கும் போனாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் ஓட்டி அதுலயும் 4வதோ 3வதோ எல்லாம் வந்தார். அந்த மாதிரி வந்ததுனால தமிழ்நாட்டுல அதை பத்தி ஓரளவுக்கு பேசு பொருளாச்சு தவிர, இல்லைன்னா இந்த ஃபார்முலா 4, 3, 2 பத்தி எல்லாம் இங்க பேச்சே கிடையாது. 1 வேணா கொஞ்சோண்டு பேசு பொருளாகும். ஏன்னா அது உலக அளவுல அறியப்படுற ஒரு விளையாட்டா இருக்கிறதுனால செய்தியிலாச்சும் சொல்லுவாங்க. ஃபார்முலா 2, 3, 4 பத்தி எல்லாம் செய்தியில கூட சொல்ல மாட்டாங்க. இவங்களோட சன் செய்திகளின் விளையாட்டு செய்தியில கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப நீங்க யாருக்காக நடத்துறீங்க? எதுக்காக நடத்துறீங்க? என்ன அவசியம்? அடுத்த கேள்வி அதான். இது நடத்துறது மூலமா தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? ஏதாவது முதலீட இழுத்து இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இதன் மூலமாக பணி கிடைக்க போகுது? ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதா? அப்ப என்ன காரணத்துக்காக தான் இது நடத்தப்படுது? தமிழ்நாட்டு மக்களால பெரிதும் அறியப்படாத ஒரு விளையாட்டு போட்டி, தமிழ்நாட்டிற்கும் எந்த ஒரு பெரிய பயனையும் தராத ஒரு விளையாட்டு போட்டியை எதுக்கு 40 கோடி ரூபாய், 40 கோடி தானே, 40 கோடி ரூபாயை செலவழிச்சு நடத்தணும்? அதுவும் இன்றைக்கு இருக்கிற இவ்வளவு மோசமான நிதி நிலைமையில. அப்ப எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டோம். நாங்க விருப்பப்பட்டா அரசு செலவுல எங்க விருப்பப்படி நாங்க ஒரு பந்தயத்தை நடத்துவோம். மேற்கொண்டு பேச வேணாம்னு பாக்குறேன். ஏன்னா நம்மளையும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. யாருக்காக நடத்துறாங்க, எதுக்காக நடத்துறாங்கன்னு பேசினா. அரசு அமைஞ்சு இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே 2 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப இந்த நிலையில நீங்க வச்சுக்கிட்டு இந்த அரசு முடியறதுக்குள்ள குறைஞ்சது இவங்க கையில எடுத்ததுல இருந்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு 3-4 லட்சம் கோடி அதிகமாக்கிட்டு போவாங்கன்றதான் கணிப்பு. எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கோடி கடன்ல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. அதுக்குதான் இங்க வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அது எனக்கு ஒண்ணு புரியலன்னு, இவ்வளவு பெரிய கடன் சுமையை அதிகரிக்கிற ஒரு அரச, மிகவும் திறமையான அரசு, இந்தியாவிலேயே இது மாதிரியான ஒரு அரசை பார்த்ததே இல்ல அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுக்குறாங்களே, எப்படி கொஞ்சம் கூட வாயை கூசாதா? அவங்களுக்கு கூசாது. இப்ப டெல்லியில இருந்து இதை பாக்குறவன் இருக்கான்ல, ஆமா, அவன் எதுக்கு செய்யறாங்கிற பின்புலம் அரசியல் புரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். சரி, அவனுக்கு இன்னைக்கு இங்க பெரிய அளவுக்கு கட்டுப்பாடு இல்லை. அவன் கட்சி வளரல. அவன் கட்சி வளர்ற வரைக்கும் இந்த விளையாட்டு எல்லாத்தையும் ஓரளவுக்கு அனுமதிச்சுட்டு இவங்களை பற்றின செய்திகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பான். என்னைக்கு அவன் ஓரளவுக்கு வளர்றான், அதிகாரத்தை அடையணும்னு நினைக்கிறானோ, அன்னைக்கு எல்லா வேலையும் இங்க நடக்கும். இவங்க இன்னைக்கு ரொம்ப எளிமையா கடந்து போற எல்லாத்தையும் அவன் திரட்டி வச்சுக்கிட்டு இவங்க குடுமைய சரியான நேரத்துல இறுக்கி பிடிக்கும். இப்ப இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த அதிமுக அரசு ஆட்சியை விட்டு இறங்கும் போது 7.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் இருந்துச்சு. அன்றைய நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற ஐயா PTR பழனிவேல் தியாகராஜன் ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணார். அன்னைக்கு அவர் சொன்ன கணக்குப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தர் தலைமையிலையும், அதாவது 8.5 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருடைய தலைமையிலையும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னார். இப்ப நீங்க சொல்றீங்க இன்னும் கூடுதலா 2 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இந்த கடன் சுமை இப்ப எத்தனை லட்சம் அதிகரிச்சிருக்கும்? அதான் நான் சொன்னது 2 லட்சம், 9.5 லட்சம் வரைக்கும் வந்துருச்சுன்றதுதான் செய்தி. இவங்க வெளியே போறதுக்குள்ள அது ஒரு 11ல இருந்து 12 கொண்டு வந்துருவாங்களோன்ற அச்சம். இப்படியே கடன் சுமை அதிகரிக்கிறதுனால இது என்ன மாதிரியான பாதிப்புகளை நிறைய இருக்கு தம்பி. இது இன்னைக்கு நேத்து தொடங்கினது இல்ல. வெள்ளக்காரங்காலத்துல இருந்து அவன் எப்படி அதிகாரத்தை அடையறான்னா இந்த மாதிரிதான். அதுக்கு பிறகு இந்த மக்களாட்சி எல்லா பக்கமும் தோன்றின பிறகு, அவங்களோட முடியாட்சி வீழ்ந்த பிறகு அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற சில அமைப்புகள் தான் இன்றைக்கும் இந்த மாதிரி செய்திகள்ல நேரடியாக தலையிடுது. IMFன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அவன் ஒரு ரேட்டிங்கை கொடுப்பான்.
அதை வச்சுதான் இங்க நிறைய செய்திகள் தீர்மானிக்கப்படுது. நீ எவ்வளவு கடன் வாங்க முடியுங்கிறதுல இருந்து எல்லாமே தீர்மானிக்கப்படுது. இப்ப இப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுக்கு இவன் இன்னும் கடன் வாங்கிட்டே இருக்கான் அப்படின்னா IMF ஓட ரேட்டிங்கை வச்சுதான் வாங்க முடியுது. இவன் ஏன் கொடுக்குறான் அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். கொடுக்கறதுக்கு காரணமே நாளைக்கு இங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு அவன் எடுத்துக்கலாம். பலம் இன்னைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான், நாளைக்கு மொத்தமா எடுத்துக்க முடியும். உரிமையே அவனது அப்படின்னு சொல்ல முடியும். அவன் நெருக்கணும்னு நினைச்சா அவனால செய்ய முடியும். அப்போ அதாவது குடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு நெருக்கடி வந்த உடனே சரி உன்னால கொடுக்க முடியாது, நான் இதையெல்லாம் எடுத்துக்கிறேன், கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் நடந்திருக்குங்க. பல ஊர்கள்ல பல நாடுகள்ல நடந்திருக்கு. இன்றைக்கும் சீனா கிட்ட மட்டும் அமெரிக்கா கடன் பட்டிருக்கிற தொகை இருக்குல்ல, அதுக்கு சீனா நிலமா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சா 7 மாகாணங்கள் 50 மாகாணங்களை உள்ளடக்கியதான் அமெரிக்கா. அதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறது. அதுல 7 பெரிய மாகாணங்களை சீனாவுக்கு தாரை வார்க்க வேண்டியிருக்குமா, அவங்கிட்ட இவன் கடன் பட்டிருக்கிற தொகையை கொடுக்கணும்னா. அதனாலதான் இன்னைக்கு சீனா வந்து பணக்கார நாடு அப்படின்னு அறியப்படுது. இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இவங்க இங்க மட்டும் இல்ல, இப்ப சீனா வந்து ரொம்ப அக்ரஸிவா வலுவா எல்லா பக்கமும் கடன் கொடுத்துட்டு இருக்கான். ஆப்பிரிக்காவுக்கும் போய் கொடுத்துட்டு இருக்கான். ஆப்பிரிக்கா நாட்டுகளை வளப்படுத்த வேணும், மேம்படுத்த வேணும்னு சீனாக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா? இல்ல. அவனோட நோக்கத்துல இருந்து பாக்குறான் இதை. சீனாவுக்கும் ஒரு அமெரிக்காவுக்கும் இப்போ ஒரு அதிகார போர் இருக்கு. இதுல ரஷ்யாவையும் பயன்படுத்திக்கிறாங்க. ரஷ்யா சீனா பக்கம் நிக்குது. இப்ப இது வந்து உலக ஒழுங்க மீண்டும் ஒரு முறை மாற்றி அமைக்கும் ஒரு வேலைக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம நாடு இவ்வளவு லட்சம் கோடிகளை தொடர்ச்சியா கடன் வாங்கிட்டு இருக்கும் போது, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் இந்த உலக ஒழுங்கு மாறுதலுக்கான சூழல் வரும்போது நாம் அதில் பகடைகளாக பயன்படுத்தப்படுவோம். நம்ம பொறியில சிக்கன எலி மாதிரி யாரோ ஒரு வல்லாதிக்க நாட்டுக்கு நாம வந்து இரையாக போறோம். வேற வழியெல்லாம அவன் சொல்றதை கேட்டாவும் அந்த நிலைக்கு நம்ம போவோம். இது தேவையில்லாத சிக்கல். நம்ம இதுல போகவே கூடாது. தன்னிறைவு அடைய முடியாத காலத்திலேயே நம்ம தாண்டி வந்துட்டோம். இன்றைக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம தமிழ்நாடு நினைச்சா தன்னிறைவா ஓரளவுக்கு இருக்க முடியும். நம்ம பல சேவைகளை இங்க வந்து உற்பத்தி அதிகமா கூட நம்ம பண்ணி வெளியே அனுப்புறது இல்ல. சேவைகளை நம்ம செய்யறோம். நல்ல சேவைகளை மேம்படுத்த ஒரு மாநிலமா தான் இன்னைக்கு இருக்கும். அப்ப சேவை உற்பத்தி தான் உங்களோட இருக்குன்னா சேவையை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சர்வீஸ் எக்ஸ்போர்ட் அதான் சொல்றேன். இது இன்னைக்கும் செய்யறோம். இதை பெரிய அளவுக்கு செய்யலாம். பெங்களூரும் சரி, ஹைதராபாத்தும் சரி, பூனே சரி, இவங்கெல்லாம் வந்து இப்ப பெரிய அளவுக்கு இந்த சேவை உற்பத்தியில பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க. நம்ம கிட்டேயே போகல. நம்ம ஓரளவுக்கு ஓடி வந்தோம் வேகமா. ஏன்னா நம்ம கிட்ட தான் கட்டமைப்பு இருந்துச்சு. மத்த எல்லாரை விடவும் அதிகமான கல்லூரிகள் இருந்துச்சு. தனியார் தான். இப்ப நம்ம ஏற்கனவே பேசினதான் தனியார் தான். காசை கொள்ளையடிச்சுதான் எல்லாரும் படிச்சோம். அவங்க படிக்க வச்சாங்க நம்மள. அந்த கொள்ளையடிச்சு கிடைச்சாலும் அந்த கல்வியை வச்சுதான் இங்க ஒரு மேம்பாடு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மேம்பாடு இருக்குல்ல, சேவை உற்பத்தியை வந்து அதிகரிச்சது, அதை வந்து ஏற்றுமதி செஞ்சதுன்றது, அதுல நம்ம ஓரளவுக்கு வேகமா போனதுக்கு பிறகு 2006 மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி அமைஞ்சதுல அதுல இருந்து கிட்டத்தட்ட இப்ப 18 ஆண்டுகளா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து பெங்களூரோ இல்ல ஹைதராபாத் கிட்டேயே போக முடியாத அளவுக்கு வந்துட்டோம். எவ்வளவு நிறுவனங்கள்ன்றீங்க. உலக அளவுல இருக்கிற எல்லா வங்கிகள் இல்ல பொருளாதார நிறுவனங்கள், அப்புறம் உற்பத்தி நிறுவனங்கள், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் இந்த ரீட்டைல் எல்லாருமே வந்து இங்க அங்கெல்லாம் வந்துதான் அவனோட சேவை மையங்களை வச்சிருக்கான். இங்க வந்திருக்கலாம்ல. அது வராததுக்கு காரணம் இங்க கேட்ட கமிஷன், கரப்ஷன். ஸ்டாலினே கூட இப்போ 2011 சொல்லியிருப்பாரு, இந்த 3 சீன் சொல்லியிருப்பாரு. அதுதான் நடக்குது. அது இவங்க வந்து 40 விழுக்காடு இதான் வெளிநாட்டுல இருந்து வரான். அவன் வந்து ஒரு கடையா போட்டு அவன் தொடங்கணும்னு நினைக்கிறான். அவனை எப்படி ஈர்க்க முடியும்? அதை வச்சு இங்க ஒரு 1000 பேருக்கு எப்படி வேலை வாங்க முடியும்? அதை இவங்க கவனிக்கவே இல்லை, நோக்கத்திலே எடுக்கல. இவங்க வரவன்ட்டு 40 விழுக்காடு எனக்கு தருவியா, கமிஷன் தரணும்னு கேட்கறாங்க. அது வெளிப்படையா நம்ம சொல்றது இல்ல. திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக தலைவர்களே பேசியிருக்காங்க. இதை அப்படிதான் அதிமுக கேக்குதுன்னு. அப்ப நீங்க வந்த பிறகாவது அதை மாத்தி அமைச்சிருக்கணும். இவங்க மாத்தல. அதே நிலைதான் தொடருது. அதனாலதான் இன்றைக்கும் இந்த சேவை உற்பத்தியிலாவது நம்ம பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கணும். அது கூட நம்ம வர முடியாம இன்றைக்கும் யாரோ ஒரு நாடு இங்க வந்து இங்க இருக்கிற வளத்தெல்லாம் சுரண்டி அவன் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்வான். அந்த மாதிரி ஒரு உற்பத்தி இங்க நடக்குமா? அதுல ஒரு 100 பேருக்கு வேலை கிடைக்குமான்னு காத்திருக்கும். பச்சை பொய்கள். 10 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு, 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே. அங்கதான் நான் ஒரு கேள்வியை கேட்க 30 லட்சம் வேலை வாய்ப்புனா என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல திட்டத்தட்ட 3/4 பேர், அதாவது வேலை இல்லாம இருந்த 3/4 பேர் நேரம் வேலை கிடைச்சிருக்கும். இன்னைக்கும் ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அமேசானுக்கும் பிளிப்கார்ட்டுக்கும் டெலிவரி பாயா வேலை செய்யறான். வரவனெல்லாம் கூப்பிட்டு கேட்டா எல்லாம் பொறியியல் படிச்சிருக்கான். இன்ஜினியரிங் படிச்சது இதுக்குதானா? நாங்க படிக்க வச்சோம்னு பெருமை பீத்திக்கிறீங்களா? இதுக்குதானா? அதைத்தான் கேட்க வந்தேன். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆயிருச்சு இல்ல, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் சில கேள்விகளை வெளிப்படையா கேட்கிறேன். உறவுகள் நீங்க கூட பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் புதிய மின் உற்பத்தி திட்டம் ஏதாச்சும் உருவாக்கப்பட்டிருக்கா?
எனக்கு தெரியல, உண்மையே தெரியல. புதிய நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் இல்ல, எதுவும் இல்ல. எதுவுமே இல்ல. ஏதாச்சும் முதலீடுகள் வந்ததை நீங்க பாத்தீங்களா? அதாவது முதலீடுகள்னா நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போனாரு, ஸ்பெயினுக்கு போனாரு, சிங்கப்பூருக்கு போனாரு, துபாய்க்கு போனாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? இதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு இந்த நிறுவனத்தின் வழியாக இத்தனை ஆயிரம் கோடி முதலீடு வந்திருக்கு, அவங்க இந்த கம்பெனியை கட்டிக்கிட்டு இருக்காங்க, இதுல இத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எதுவுமே இல்ல. 3 வருஷத்துல இது எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல. என் அறிவுக்கு எட்டிய வரை அப்படி எதுவுமே நடக்கல. இருந்தா கீழே சுட்டி காட்டுங்க. அப்ப இதையெல்லாம் செய்ய முடியாத நீங்க ஃபார்முலா 4 கார் ரேஸ் ரொம்ப மிஞ்சி போயிருச்சோ, எங்க வீட்டுல தான் சொல்லுவாங்க, ஏன்டா ரொம்ப அதிகமா இருக்கோ, மிஞ்சி போயிருச்சோ அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. விளையாட்டு அமைச்சர் இல்லையா? விளையாட்டு அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் தான், விளையாட்டு அமைச்சராவே இருக்கிறீங்களா? இதுல என்னன்னா, அந்த நிகழ்வு நடக்கும் போது இவர் துணை முதல்வராக அங்க அந்த நிகழ்வை அலங்கரிப்பார். அந்த கொடுமையெல்லாம் வேற நாங்க பாக்கணுமா? அது சரி, அதான் வாய் தவறி வந்துருச்சு. ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, தெரியாமல் தான், தெரியாம பேசிட்டாரு, தெரிந்த செய்தி. ஆமா, உதயநிதி வந்து துணை முதலமைச்சர், அவர் அமைச்சர் அமைச்சர் கொத்தடிமைங்க அப்படிங்கறது சும்மா சொல்லல. 19ஆம் தேதிக்கு பிறகுதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு பத்தியா? கவிதை கவிதை. அதாவது திராவிடம்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 4-5 காணொலியை வெட்டி வச்சு காமிச்சு இதுதாங்க திராவிடம் அப்படின்னு காமிச்சா போதும். ஏன்னா நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு உதயநிதி சொல்லுவாரு. அவங்க அப்பா வந்து நானோ அல்லது என் மகனோ என் மருமகனோ யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லுவாரு. அதுல இருந்து சரியா 2 ஆண்டுல அவரு அரசியல்ல அடியெடுத்து வைப்பாரு. அடியெடுத்து வைக்கும் போது அப்ப அடுத்து நீங்க தான் சட்டமன்ற உறுப்பினரா நிக்க போறீங்களா, உங்க தாத்தா தொகுதியில நிக்க போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு கழகத்துக்காக உயிரை கொடுத்து போராடிய பல பேர் இருக்கும்போது, கழக தோழர்கள் இருக்கும்போது நான் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அதுவும் அவங்க தாத்தா ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிக்கே வருவாரு. போட்டியிட்ட உடனே அப்போ நீங்க அமைச்சராக போறீங்களா, உங்க கட்சி ஜெயிச்சா அமைச்சராவீங்களா, எவ்வளவோ மூத்தவர்கள் இருக்கும்போது நான் எப்படி அப்படிம்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அமைச்சராக்கப்படுவாரு. அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அமைச்சர்கள்லாம் வந்து இப்படி கும்பிட்டு போவாங்க, இவர் சும்மா உட்காந்து இருக்கும் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது. அப்புறம் அமைச்சரான பிறகு நீங்க எப்போ துணை முதல்வர் ஆக போறீங்க, அப்படிலாம் நமக்கு ஆசையே கிடையாது, தேவையும் கிடையாது. முதல்வர் இருக்காரு, மூத்தவர்கள் இருக்காங்க, வேணான்னு சொல்லுவேன், நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் என்னன்னா, இப்ப துணை முதல்வர் ஆக போறீங்களான்னு கேட்டா, அது என் மகனோ என் மருமகனோன்னு கதை விட்டார்ல அதே நபர் இன்னைக்கு முதல்வர் என்ன சொன்னாரு? வலுத்து இருக்குது, பழுக்கல அப்படின்னு என்ன பழுக்கலையே யாருக்கு தெரியும் விடு சொன்னாரு. அதாவது பழம் நழுவி பாலில் விழும் சொன்னார்ல, அந்த பழம் ஞாபகத்திலே இருக்காங்க, எப்பவுமே பழத்திலே இருப்பாங்க. நல்லா, அதனால 90 வயது வரைக்கும் நல்லா இருக்கு. அதனால இதனால நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பழம் சாப்பிடுங்க, 90 வயதை தாண்டி வாழுங்க. சரி, அடுத்து வந்து ஒரு பர்னிச்சர் கடைக்கு போயிரும். ஒரு சீசன் போராளி இருக்கிறாரு தமிழ்நாட்டுல, தெரியுமா உங்களுக்கு? சிரிப்பு செய்தி ஏதோ ஒண்ணு. திருமுருகன் காந்தி இருக்காரு இல்லையா, அவர் வந்து டேம்ரோ பர்னிச்சர் கடையை சொல்றாங்க. டேம்ரோ அந்த பர்னிச்சர் கடையை முற்றுகையிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இலங்கை கடற்படையினரால தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் 3 பேர் வந்து தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா இலங்கையை சேர்ந்த டேம்ரோ அப்படிங்கிற பர்னிச்சர் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறாரு. சரி, செஞ்சதை கூட நம்ம வந்து தப்பு சொல்லல, எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு போங்க, நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறத அப்பப்ப வந்து ஏதோ ஒரு அட்டனன்ஸ் மாதிரி போட்டுட்டு போறீங்க, அதை நாம வந்து தப்பு சொல்லல. ஆனா அந்த இடத்துல போராடும் போது தேவையில்லாம நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் இழுத்து வச்சு அவதூறு பேசிட்டு போறாரு. நாங்க வந்து அன்னைக்கு லைகா ப்ரொடக்ஷன்ல வெளியே வந்த கத்தி படத்தையும் எதிர்த்தோம், இன்னைக்கும் தொடர்ந்து நாங்க வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். சீமான் என்ன பண்ணாரு, இதை எதிர்த்து ஏதாவது வாயை திறந்து பேசினாரா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாரு. பாத்தீங்களா? அதெல்லாம் நான் ஏன் பாக்குறேன், ஒரு பெரிய போராளி அவர் போராடுறத அப்படிதான் வெளியில சொல்லிக்கிறாங்க. எளிமையா கேக்குறேன், யாரும் சொல்லல, அவரே சொல்லிக்குவாரு. சரி, ஒரே ஒரு குறுக்கல் வராரு, வழி விடுவோம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு. கூட கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு 4 பேரை வச்சிருப்பாரு, அவங்கள கூட்டு வராரு. அவங்க எல்லாம் வந்து வேற எந்த கம்பெனியோட படத்துலயும் நடிக்க மாட்டாங்க, இவரோட படத்துல மட்டும்தான் வந்து துணை தோற்றமா வந்துட்டு போவாங்க. அதுலயும் ஒருத்தர் வச்சிருந்தாரு, கொஞ்சம் மூத்த அரசியல்வாதி, அவருக்கும் இவருக்கும் இப்ப பிணக்கு அமுச்சு விட்டாரு. பொழிலன் ஒரு சுத்திட்டு இருந்தாரு. இப்ப பொழிலனுக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிணக்கு போல. அதனால இப்போ அண்மை காலங்கள்ல எங்கேயுமே பொழிலன் நடத்துற இடத்துல இவரை காணும், இவர் நடத்துற இடத்துல பொழிலனை காணும். இதெல்லாம் நமக்கு தெரியும் முன்கூட்டியே. இவங்க ரெண்டு பேரோட தன்மைகள் புரிந்ததுனால இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி இப்போ இவருக்கு ஒரு அரிப்பு எப்பவுமே நாம் தமிழர் கட்சியை சொரியாம இவருக்கு வந்து ஒரு அடையாளம் கிடைக்காதுன்னு தெரியும். அதனால வரும்போது திமுகவை திட்டாரு, அதிகாரத்துல இருக்கிற திமுகவையோ அதிமுகவையோ திட்டாரோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சியை திட்டிட்டு போவார். ஏன்னா அதுதான் இவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறாரு. கத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் சொல்றேன் நானு, அன்றைக்கு 2014 நினைக்கிறேன், அண்ணன் சீமான் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் இருக்கு, ரெட் பிக்ஸ்லயே இருக்கு, நீங்க போய் பாருங்க. மீண்டும் மீண்டும் சொல்றது, நீண்ட நாள் கழிச்சு இப்பதான் ஒரு தமிழ் மகன் ஏறி அந்த இடத்துக்கு வரான், உச்ச நட்சத்திரம் வரான். அவனையும் நீங்க வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அது உண்மையிலேயே அந்த படத்துல அந்த மாதிரி கருத்து இருக்கு, அல்லது இது வந்து வேணும்னு திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னா சொல்லுங்க.
நான் ஒருவனே போராடி இந்த படத்தை நிறுத்துறேன். ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எந்த செய்தியும் இல்லை. உண்மையிலேயே விவசாயிகளுக்கு தேவையான ஒரு கருவை தான் வந்து இந்த கதை சொல்லுது. அதனால தயவு கூர்ந்து நீங்க வந்து இதை அனுமதிங்கன்னு அண்ணன் அதுக்காக பேசினது இருக்கு. எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நேரடியாக அன்றைக்கு அண்ணன் நின்னது ஒரே ஒரு காரணம், நீண்ட நாள் பிறகு, அதாவது எம்ஜிஆர் வந்தாரு, ரஜினி வந்தாரு, பிற மொழியாளர்களே அந்த உச்ச நட்சத்திர நிலை எட்டினாங்களே தவிர தமிழர்கள் எட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாம போனதை மீண்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பா அண்ணன் பார்த்தது விஜய் தான். அதனாலதான் இப்ப பேசினாரு. அதை பல முறை அந்த காலகட்டத்திலும் விளக்கி இருக்கிறாரு, அதுக்கு பிறகும் விளக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் புரியல, நான் இப்படிதான் பேசுவேன்னா பேசுங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன். அவ்வளவு, அதாவது கத்திக்கு போராடின இந்த திருமணம், கத்திக்கு போராடல, லைக்கா வந்து கத்திய ப்ரொடக்ஷன் பண்ணிது. லைக்கா வந்து ஈழத்தை மன்னிக்கணும், இலங்கையை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதுவும் ராஜபக்சேவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து எப்படி தமிழ்நாட்டுல படம் எடுக்கலாம், அதை எங்களால பொறுத்துக்க முடியாது, அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற நிறுவனம் எடுத்த அடுத்து இன்னொரு படத்தோட பேர் அவன் 100 படத்துக்கு மேல எடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு ஒரு படம் 2016 வந்திருக்கு. இப்படி எல்லாம் கூட படம் வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. இப்போ அந்த படத்துல நடிச்சதுனால ஜிவி பிரகாஷ் வந்து தமிழ் உணர்வு இல்லாதவரா இல்ல தமிழர்களுக்கு எதிரானவர் கிடையாது. இல்ல, இது ஒரு தயாரிப்பு நிறுவனம். தமிழ் சினிமா இருக்கிற நிலையில பணம் போட்டு தயாரிக்க யார் வந்தாலும் இவங்க நடிக்க அநியமா தான் இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் வந்து இங்க வேலை பார்த்திருக்கான். இதெல்லாம் இருக்கும்போது லைக்கான்னு ஒருத்தன் பல பன்னாட்டு நிறுவனம் அவன் வரும்போது இவங்களுக்கு வேற வழி இல்லாம இருக்கும்போது நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர்னு எல்லாருக்கும் தெரியும், அவரே நடிச்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு இந்த ஈழத்தை பத்திய உணர்வு அவருக்கு இல்லையா? ஈழ போராட்டங்கள்லயே வந்து கலந்துருக்காரு. நீங்க வந்து நேரடியா கருத்து சொல்ற ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம ஒரு பேட்டியில நீங்க வந்து ஒரு நாள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நபரா வாழணும் அப்படின்னா யார் மாதிரி வாழ ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து தேசிய தலைவர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி தான் கொச்சப்படுத்துறது. நான் இன்னொன்னு கேக்குறேன், அதுக்கு பிறகு இன்னும் விஜய் ஆண்டனி படம் இதெல்லாம் இருந்திருக்கு. விஜய் ஆண்டனியும் கூட தமிழ் உணர்வாளர். இப்படை வெல்லும் அப்படின்னு ஒரு படம். நம்ம சின்னவரு அதெல்லாம் ஏன் திருமுருகன் காந்தி எதிர்க்கவே இல்லை? ஓனர்னே தெரியுதுல்ல. அப்ப என்ன பண்ணோம், வந்தியா யாருக்காக பர்ஃபார்ம் பண்ண வந்தியோ பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு அமைதியா போயிடணும். தேவையில்லாம எல்லா பக்கமும் சுத்தக்கூடாது. இதுல எப்ப பாரு நாம் தமிழர் கட்சி இழுக்க வேண்டியது. பர்னிச்சர் கடையை முற்றுகையிட போனவங்க அதை மட்டும் செய்யணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தா உங்க பர்னிச்சர் எல்லாம் எடுத்து போட்டு நாங்க உடைக்கிற மாதிரி இருக்கும். வட சென்னை யார் எடுத்த படம்? வெற்றிமாறன். அந்த படமே லைக்கா தயாரிச்ச படம். ஆமா. இப்ப என்ன சொல்ல போறாரு இவரு? வெற்றிமாறனுக்கு தமிழ் உணர்வே இல்ல, செருப்ப கைட்டு அடிப்பாங்க எல்லாரும். சரியா? இது தேவையில்லாத பேச்சு. இவங்களுக்கு எல்லாம் வந்து வெற்றிமாறனுக்கு தமிழ் உணர்வு இல்ல, திருமுருகன் காந்திக்கு இருக்கா? நான் கேக்குறேன், இப்படியே கேக்குறேன். கேள்வியை தயங்குவாங்க கொஞ்சம். நான் இப்ப வெற்றிமாறன் வரும்போது நான் கேக்குறேன், அவருக்கு இல்ல உனக்கு இருக்கு. ஐபிஎல் போராட்டத்துல அடி வாங்கினவர் நீ எங்க இருந்த? ஆமா, எங்க இருந்தாரு? யாருங்க சிந்திக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சிந்திச்சிருந்தா இந்த மாதிரி. வைரமுத்து வந்தாரு, வெற்றிமாறன் வந்தாரு, பாரதி ராஜா வந்தாரு, நீ எங்க போன? வெற்றிமாறன் அண்ணன் களஞ்சியம், இன்னும் சில கலைஞானம் வந்தாரு, இவரு கூட கௌதமன் கூட தனியா போராடிட்டு இருந்தாரு, கருணாஸ் வந்தாரு, அமீர் வந்தாரு. இவங்க எல்லாம் வந்து அடி வாங்கினாங்க தம்பி. ஆமா, வெற்றிமாறன் முதுகுலயே போட்டு சாத்திட்டாங்க. எங்க திருமுருகன் காந்தி? ஆமா, நான் இத்தனை நாளா நான் இதை யோசிக்கவே இல்லை. எங்க அவரு? அதாம்லே. அப்ப நீ உண்மையிலே சீசன் போராளி தானா? அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வாயி? என்ன பண்ணாரு தெரியுமா? அதோட பெரிய கூத்து சொல்லட்டுமா? வீட்டுல உட்காந்து மேட்ச் பாக்குறாரு அன்னைக்கு, ஐபிஎல் மேட்ச். வெக்கம் கேட்டவங்களா சொல்றேன். அதுல என்னன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மைக்கேல், பிரபாகரன், இவங்க எல்லாம் உள்ள மைதானத்துக்குள்ளே போயிட்டு கொடியை காட்டி செருப்பு தூக்கி போட்டாங்க. ஷூவோ செருப்பு தூக்கி போட்ட உடனே அது அந்த சவுத் ஆப்பிரிக்கா யாரோ எடுத்து இப்படி கேட்டாரு. அப்படி எடுத்து அந்த படத்தை டிவியில பார்த்து படம் எடுத்து அத அன்றைக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, நான் இன்னும் எனக்கு பசுமையா நினைவுல இருக்கு. அதை வந்து பேஸ்புக் ட்விட்டர்ல போட்டு வாழ்த்துகள் அப்படின்னு இவர் போட்டார். உடனே எல்லாரும், இவருக்கு தான் நாம் தமிழர் பிடிச்சதுல, அதனால எல்லாரும் போயிட்டு அது நாம் தமிழர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே யாராக இருந்தாலும் வாழ்த்துகள். அதுக்கு பதில் என்னன்னா, நீ வந்து சொகுசா வீட்டுல உட்காந்துக்குவ, டிவியில பாப்ப, படம் எடுத்து அதை போட்டு வாழ்த்து சொல்லுவ. அங்க வெற்றிமாறன்லாம் அடி வாங்கிட்டு இருந்தார். அவரும் லைக்கா நிறுவனம் தயாரித்த வட சென்னைங்கிற படத்தை இயக்குனதே வெற்றிமாறன் தான். அதனால பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யார பேசுறோம், என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், கொஞ்சோண்டு சிந்திச்சுட்டு திருமுருகன் காந்தி பேசினா இந்த மாதிரி அசிங்கப்பட மாட்டாரு, அவமானப்பட மாட்டாரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு மட்டும் கத்துதா அது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளா அமைதியா இருந்தவரு இப்ப ஏன் எந்திரிச்சு வரணும்? இது என்ன சீசன்? இது எப்பவுமே அவர் அப்படிதான். ஏன்னா இல்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் வருவாரு. அதான் கேக்குறேன், எதையாச்சும் டைவர்ட் பண்ண பாக்குறாரு. அது டைவர்ட்டுக்காக மட்டும் இல்ல, அது ஒரு பக்கம் செஞ்சாலும், அதாவது பேனா சிலை மாதிரி செய்திகள்ல டைவர்ட் பண்ணுவாரு. நீ எங்க, அதாவது கடைசி வரைக்கும், ஆனா அன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு நல்லா. பேனா சிலை வைக்கணுமா வேணாமா? அதாவதுங்க அதுதாங்க இவ்வளவு நேரம் சொன்னேன். இல்ல சார் வைக்கணுமா வேணாமா, அதுதாங்க இவ்வளவு நேரம் நான் இல்ல சார் வைக்கணுமா வேணாமா, வைக்கணும்னு சொல்லலாம் இல்ல வேணாம்னு சொல்லணும்.
ரொம்ப சிம்பிள் தானே. ஆமா இல்ல கடைசி வரைக்கும் சொல்லு, நீங்க வேணா அந்த காணொளி. தெரியும் பாத்திருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு ஏன் பேசுறாருன்னா, ஒரு 3-4 மாதங்கள்ல அதிகம் ஆள் நடமாட்டம் இல்லை. சரி, மறந்து போயிருப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக எந்திரிச்சு இப்ப திரும்ப எனக்கு மூச்சு இருக்கு, இன்னும் சுவாசிச்சுட்டு தான் இருக்கேன், சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் அதை காமிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். சரி, கூட பாவம் அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட். வேற ஏதாவது கம்பெனிக்கு, நல்ல கம்பெனிக்கு போனா கூட அவங்க எல்லாம் வளரலாம், ஏதாவது உயரலாம். இதுல வேற நல்ல கம்பெனில இருந்தவங்க எல்லாம் கம்பெனியை விட்டு தனி கம்பெனி தொடங்கி இவரோட வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. சரி, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சா சரி. சரி, முடிச்சுக்கலாமா? மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.